ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சுரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா ரைஸை வச்சு மட்டன் பிரியாணி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குன்னு எண்ணெய் காயட்டுன்னு பட்டை லவங்கம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. மசாலா ஐட்டம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் திட்டமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கந்தோம் இதில் 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நான் அப்படியே போடலை, அரைச்சி பேஸ்ட்டு போல் போட்டுக்கலாம். அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க. கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிச்ச தயிர் வேண்டாம். இப்போது 3 பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் திறந்து பார்த்தா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா 3-4 விசில் விட்டுருக்கேன். நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். மட்டன் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கந்தோம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சு தண்ணி 1 கிளாஸ் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நான் 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதனால் சீரக சம்பா ரைஸுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் தண்ணி மட்டன் வேக வச்சு தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போது 4.5 கிளாஸ் தண்ணியை பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளேட் போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே தண்ணி கொதிக்கி விடலாம். அப்போ தான் மட்டனில் உப்பு காரெல்லாம் நல்லா ஏறும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். 2 டைம் அரிசியை கழுவி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு உப்பு காரம் பாருங்கள். உப்பு ஒரு கல் மிச்சமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருந்தால் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கும். ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கணும். உப்பு பார்த்து பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை பிளேட் திறந்து கிளறி விடலாங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கிளறி விடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சொண்டனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுவற்றி இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கலாங்க. வெயிட்டை தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக உதிரியாக என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக வரும். சுட சுட மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.